நான் தான் உங்க ஷாட்ராக். வாங்க நான் போலாம். வணக்கம் சார். வணக்கம் அண்ணா. உங்களை பத்தி நான் சொல்றத விட உங்களை பத்தி நீங்களே ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஓகே அண்ணா. என் பேர் வந்து ஷாட்ராக். நான் வந்து ஹொசூர் பப்ளிக் ஸ்கூல்ல படிக்கிறேன். ஸோ என்னோட ஊர் வந்து ஹொசூர். ஸோ வந்து நான் சரிகமா பார்க்க போயிருந்தேன். டாப் 10 வந்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இந்த வீடியோல வந்துட்டு நம்ம ஷேர்ராக்கை பத்தின சில கேள்விகள், ஒரு இன்டர்வியூ அது மாதிரி தான் பண்ண போறோம். ஓகே ஷேர்ராக், கேட்கலாமா? கேளுங்க. உங்கள் முதல் பாடல் ஞாபகம் இருக்கிறதா? எப்போது, யாருக்காக பாடினோம்? என்னோட ஃபர்ஸ்ட் சாங் வந்து சரிகமாப்பால வந்து என்ன விளையாடி என்னவளே. என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. அது வந்து மெகா ஆடிஷன் நான் பாடியிருந்தேன். யார் சஜஷன் பண்ணது சாங்? இது வந்து டேடி தான் சஜஷன் பண்ணாங்க. பிகாஸ் டேடிக்கு இந்த மெலோடி சாங்ஸ் எல்லாம் கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால அவங்க இதை சஜஸ்ட் பண்ணாங்க. பாடல்களுக்கு பயிற்சி எங்கே இருந்து எடுத்தா, யாரிடம் கற்றுக்கொள்கிறார்? ஸோ நான் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து நான் பாட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ வந்து என்னோட மம்மி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து இந்த சரிகமபா போகிறதுக்கு பிஃபோர் வந்து ப்ரொஃபஷனலாக லேர்ன் பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால ப்ரொஃபஷனலாக வந்து சேலம்லேருந்து ஒரு மாஸ்டர் கிட்ட நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இப்போ கூட டேடி பார்த்துட்டு இருக்காங்க லேர்ன் பண்ண. நீங்கள் டாப் 10 போவீங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்த்தேன். எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது நான் போவேன்ட்டு. பிகாஸ் அவ்வளோ சப்போர்ட் என் மம்மி டேடி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் அண்ட் ஒரு பிலீஃப் எனக்கு இருந்தது. நீ நிகழ்ச்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் உன் பள்ளி ஆசிரியர் மற்றும் நண்பர்கள் என்ன கூறினார்கள்? அவங்க வந்து ஷட்ராக் ரொம்ப சூப்பராக பாடினேன். உங்களோடது உன்னோட ஓகே 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 ப்ரொஃபஷனலா பேசுறோமா? ஆமா ஓகே. அவங்க வந்து ஷட்ராக் உன்னோட சாங்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன், இந்த ப்ரோக்ராம் நான் பார்க்குறேன், ரொம்ப சூப்பராக பண்ணுறேன்னு சொன்னாங்க. அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரௌடாக இருக்கு ஷட்ராக் அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸுமே சொன்னாங்க. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் வந்து உன்னோட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கே எனக்கு ப்ரௌடாக இருக்கு நல்லா சொன்னாங்க. உங்களுக்கு பிடிச்ச சிங்கர் யாரு? எந்த காரணத்தினால அவங்கள பிடிக்கும்? என்னோட பிடிச்ச சிங்கர் வந்து எஸ்பிபி சார். ஸோ அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் என்னோட ஃபேமிலியிலே எல்லாருக்கும் சிங்கர்னா எஸ்பிபி தான் பிடிக்கும். ஸோ அவர் வந்து நிறைய சாங்ஸ் பாடியிருக்காரு. அவரோட டேலண்ட் வந்து அன்எக்ஸ்பிளைனபிள். ஸோ எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவரோட மெலோடிஸ், வாய்ஸ், எல்லா ஜானருமே அவர் சூப்பராக பாடுவார். ஸோ ஐ லைக் ஹிம் வெரி மச். பாடலுக்கு மத்தியில் வேற என்ன திறமைகள் உள்ளன? சாங்ஸ் இல்லாம உனக்கு வேற என்ன டேலண்ட்லாம் இருக்கு? இப்போ கூட ஒன்று பண்ணி. ஆமா ஆமா. ஸோ சாங்ஸ் வந்து என்னோட ஒரு பர்த்லேயே வந்து ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல் டேலண்ட். பிகாஸ் மம்மியே பாடுவாங்க. ஸோ டான்ஸ் ஆடுவேன், ஸ்டோரி எழுதுவேன், போம் எழுதுவேன் எப்பயாவது. அப்புறம் இந்த கிளே ஆர்ட் அதெல்லாம் கூட பண்ணுவேன். ஓகே, நிறைய திறமை இருக்குது. நீங்கள் முதல் முறை மேடையில் நிற்கும் போது உன்னுடைய இதயம் உனக்கு என்ன சொன்னது? எப்படி சொல்றதுன்னா, உனக்கு நீ ஸ்டேஜ்ல ஏறுறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் சொல்றது இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ்ல ஏறி நிக்கிறப்ப நம்ம மனசு ஏதோ ஒண்ணு சொல்ல முடியுமா? ஒரு பயம் இருக்கும், அது சமாளிக்கிறது அந்த மாதிரி ஒண்ணு? இல்ல, நான் பயந்தது இல்லை ஸ்டேஜ்ல போறப்போ. லைக் ஷோ நான் நல்லா பாடிடுவேன் அந்த மாதிரி பயம் இல்லை. யூ கேன் டூ இட் அப்படின்னு ஒரு ஹார்ட்ல இருந்து ஒன்று வரும். யூ கேன் டூ இட் அவ்வளவுதான் வரும். ஸோ அதை வச்சு நான் என்ன பெர்ஃபார்ம் பண்ணணுமோ எல்லாமே நான் பண்ணிடுவேன். மிகவும் சிரமமான இந்த ரிஹர்சல் அனுபவம் அது சரிகமபால தான். ஸோ அங்க வந்து எல்லா சாங்குமே லைக் ரிஹர்சல் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். பட் எனக்கு பிடிச்சது வந்து இளஞ்சோலை பூத்ததா அப்படின்னு ஒரு சாங் நான் பாடியிருந்தேன். அந்த சாங் பண்றப்போ ரிஹர்சல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே. அதுல இருந்து ஒரு 2 லைன் பாட முடியுமா? ஓகே. இளஞ்சோலை பூத்ததா என்ன ஜாலம்
வண்ண கோலம் இளஞ்சோலை பூத்ததா என்ன ஜாலம் வண்ண கோலம் ஒரு பூந்தென்றல் தாலாட்ட சில மேகங்கள் நீரூற்ற இளஞ்சோலை பூத்ததா. சூப்பர் Thank சார், you அண்ணா. சொன்ன உடனே பாடி காட்டினதுக்கு ரொம்ப நல்லா பாடுனீங்க. தேங்க்யூ அண்ணா. நீங்க இன்னொரு துறையில ஸ்டார் ஆகணும் அப்படின்னு தோணுனா சிங்கிங் இல்லாம வேற ஸ்டார் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா Yes. எதுல எதுல? டான்ஸ். சரி. பிகாஸ் ஏதாவது டான்ஸ் ஏதாவது பண்ணனா கூட சித்தா இருக்காங்க, மம்மி இருக்காங்க, அவங்க எல்லாம் எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. நீங்க டைம் டிராவல் பண்ணி சிங்கரோட வாழ்க்கையை பார்க்கணும்னு இருந்தா யாரு, ஏன்? இப்ப நீங்க எஸ்பிபின்னு சொன்னீங்க, ஒருவேளை நீங்க அவரை சொல்றீங்களா இல்ல அவர் இல்லாம வேற ஒருத்தர் அந்த மாதிரி அவங்களோட குழந்தை பருவத்துக்கோ அவங்க எப்படி வளர்ந்தாங்க அப்படின்ற டைம் டிராவல் பண்ணி போய் அவங்க கூட வந்து பார்க்கணும் அப்படின்னா யாரு, ஏன்? ஆக்சுவலி எஸ்பிபி தான். பிகாஸ் நான் எப்பயாவது அவர் சாங்ஸ் லிசன் பண்றப்ப நான் வந்து அவரோட அந்த பியூட்டிஃபுல்லான வாய்ஸ் எப்படி வந்தது, அவர் பர்த்ல இருந்து எப்படி, யார் அவங்களுக்கு டீச் பண்ணாங்க அப்படின்னால நான் நிறைய திங்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவரோட வாய்ஸ் எப்படி பண்ணியிருப்பாரு, அவர் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பாரு பாட, ஸோ அதெல்லாம் நான் நிறைய திங்க் பண்ணியிருக்கேன். ஸோ நான் டைம் டிராவல் பண்ணி அவங்களை போய் பார்க்கணும்னா ஐ கேன் லேர்ன் மோர் திங்ஸ் ஃப்ரம் ஹிம். அதனால ஐ வாண்ட் டு கோ டு. சரி, எனக்கு டவுட் சார் இருக்கு. இன்னொன்று வந்துட்டு இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அந்த மாதிரி பாரம் வந்து மோஸ்டா அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது, குரல் இருந்தாங்க. ஆனா அவர் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. நடக்குமா அதெல்லாம் சாப்பிட்டா குரல் சேஞ்ச் ஆகுமான்னு கேட்குறேன். எனக்கு நடந்திருக்கு. லைக் குரல் சேஞ்ச் ஆகுதுல்ல, லைக் இப்போ நெக்ஸ்ட் டுமாரோ இப்போ நான் பாட போறேன்னா ஸோ இன்னைக்கு நான் ஏதாவது அந்த மாதிரி ஸ்வீட்ஸ், ஐஸ்கிரீம் இல்லை ஏதாவது கோல்ட் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி ஏதாவது குடிச்சிட்டேன்னா என்னோட வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி ஸ்மூத்தா இருக்காது, ரஃப் ஆயிடும். ஸோ டுமாரோ பாட முடியாது. அந்த மாதிரி ஒரு டெம்பரரியா இருக்குமா? கொஞ்ச நேரத்துக்கு தான். அதுக்கு ஜிஞ்சர் டீ, இந்த ஹாட் வாட்டர் அதெல்லாம் குடிச்சிட்டா இன்னும் நார்மல் ஆயிடும். நீ கம்போஸ் பண்ண சாங் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, ஓனா நம்ம பாடணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது? அந்த மாதிரி தாட் வந்திருக்கு, பட் நான் என்ன பண்ணது ட்ரை பண்ணிருக்கீங்க? லைக் வந்திருக்கு, இப்படி நான் பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கு, பட் நான் இன்னும் பண்ணணும். சாங்ஸ் மேல எப்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, யார் இன்ஸ்பயர் பண்ணா? எப்போ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சா? ஆக்சுவலி என்னோட டேலண்ட் வந்து பர்த்ல இருந்து இருந்தது. ஸோ நான் வந்து பாட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் அது இன்னும் இன்ஸ்பயர் பண்ணது வந்து டேடி அண்ட் மம்மி தான். அவங்க மம்மி ஆக்சுவலி ஒர்க் பண்றப்பெல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு போயிடுவோம். அப்போ ஒர்க் பண்றப்பெல்லாம் அவங்க வந்து சும்மா ஒர்க் பண்ண மாட்டாங்க, ஏதாவது சாங்ஸ் ப்ளே பண்ணிட்டு அவங்களோட ஃபேவரட் சாங், மெலோடியஸ் சாங் அதெல்லாம் நல்லா கேட்டுட்டு அப்படிதான் பண்ணுவாங்க. அப்புறம் டேடி கூட சாங் கேட்க பிடிக்கும், மம்மி பாடுவாங்க. ஸோ அவங்க 2 பேரும் என்னை இன்ஸ்பயர் பண்ணாங்க பாட. ஒரு ஜட்ஜி சொன்ன கமெண்ட் உனக்கு லைஃப் டைம் மறக்க முடியாது அப்படின்னா என்ன? ஜட்ஜஸ். எஸ். அதே மாதிரியா? இல்ல, திங்க் பண்ணிட்டு இருக்கேன் என்னென்ன கமெண்ட் சொன்னாங்கன்னு திங்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்ரீனிவாஸ் சார் ஒரு டைம் அவர் வந்து நான் ஒரு எந்த பெர்ஃபார்மன்ஸ் மறந்துட்டேன், ஞாபகம் இல்லை. அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிச்ச உடனே அவர் வந்து ஷாட்ரக் யூ ஆர் கோயிங் டு பிகம் லைக் மியூசிஷியன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அது வந்து என்னை இன்னும் கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணுச்சு. லைக் ஓ நான் ஜட்ஜஸ் இவ்வளவு பெரிய ஜட்ஜஸ் சொல்றாரு அப்படின்ட்டு எனக்கு அது இருந்துச்சு. அது அப்புறம் சரண் சார் சொன்ன நிறைய திங்ஸ் எல்லாம் எனக்கு இருந்துச்சு. லைக் ரொம்ப பிடிச்சது அவர் சொன்னது. டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களா? அது வந்து ட்ரெயினர்ஸ் கொடுப்பாங்க. லாவண்யா மேம், ஷாம்லா மேம் அவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் எனக்கு டிப்ஸ் சொல்லுவாங்க, இந்த வார்ம் அப் பண்ணும், இந்த கூல் டவுன் எக்ஸசைஸ் பண்ணும் அப்படின்லாம் எனக்கு நிறைய. அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா, இல்ல நெக்ஸ்ட் ட்ரை பண்ற சில்ட்ரன்ஸ்க்கு? அப்படின்னா மார்னிங் எந்திரிச்ச உடனே ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும், அப்புறம் வோக்கல் வார்ம் அப் பண்ணணும், ரிலாக்ஸேஷன் வார்ம் அப், அப்புறம் ஆக்டிவ் வார்ம் அப் பண்ணணும், அப்புறம் கூல் டவுன் வார்ம் அப் பண்ணணும். நண்பர்கள், ஸ்கூல்ல நண்பர்கள் இல்ல டீச்சர்ஸ், வீட்ல யாராவது நீ பாடும்போது நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க? சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டில் எப்பயாவது பாடுறப்ப சொல்லியிருக்காங்க. என்னோட சிஸ்டர் கூட இருக்காங்க, அவங்க ஷேடோ இது கரெக்டாக வரலையே, நீ பாடுறது நல்லாவே இல்லை அப்படின்னால சொல்லுவாங்க. ஸோ நான் அது கோவப்பட மாட்டேன். அதுக்கு வந்து
அப்படியா சரி கேட்டு பார்க்கறேன்னா மிஸ்டேக் இருக்கும், இல்லை எப்பயாவது இருக்காது. பாரு மிஸ்டேக் இல்லை, நான் கரெக்டாக தான் பாடினேன் அப்படின்னு ஆர்கியூமெண்ட் இருக்கும். அந்த மாதிரி ஸ்கூல்ல கூட எப்பயாவது பாடுறப்போ இந்த லிரிக்ஸ் இல்லைடா அந்த லிரிக்ஸ். எனக்கு ஸ்கூல்ல வந்து நம்ம கேங்கா எப்பயாவது பாடுவோம், லைக் எப்போ பார்த்தாலும் பாடுவோம், லைக் ரேரா தான் சும்மா இருப்போம். ஸோ அப்போ பாடுறப்பெல்லாம் கொஞ்சம் நீ சரியா பாடல அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஃபியூச்சர்ல என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறேன்? பேக்ரவுண்ட் சிங்கரா இல்லை கம்போசரா? Musician. I want to become a great musician. ஓகே. So my inspiration is A. Rahman sir. உன்னோட ஃபேவரட் குத்து சாங்? குத்து சாங்? எஸ். டான்ஸ் ஆடவா இல்ல பாடவா? சரி ரெண்டுத்துக்கும் சொல்லு. டான்ஸ் ஆட வந்து நம்மளாம் டான்ஸ் ஆடுறப்போ போட்டு தாக்கு இந்த சாங் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பாட வந்து கட்டவண்டி சாங் பிடிக்கும். அந்த சாங் நல்லா ஃபோக்கா இருக்கும். அந்த சாங். ஓகே ஓகே. ரீசெண்டா உன்கிட்ட கேட்டதான், உன்னை போலவே பாடலே ஆசை உள்ள பிற பசங்க பொண்ணுங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நீ என்ன சொல்வாய்? இல்ல திருப்பி கேளுங்க, என்ன கொஸ்டின்? உன்னை போலவே நிறைய பசங்க பொண்ணுங்க எல்லாருமே ஆசைப்படுறாங்க, நானும் வந்துட்டு சிங்கரோ டெலிவிஷன் ஷோ அந்த மாதிரி உள்ள போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு உனக்கு தெரிஞ்சு நீ என்ன சொல்லணும்னு ஆசைப்படுற? நீங்க என்ன கோல் வைக்கிறீங்கன்னு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கோல் தான், இதுதான் நான் ஆக போறேன் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க எங்க போறீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க அந்த பிளேஸ்ல கண்டிப்பா போய் நிற்பீங்க. ஸோ அது வந்து எனக்கு இப்போ நான் வந்து சிங்கர் ஆகணும்னு நினைச்சேன். ஸோ அதுக்கான ஹார்ட் ஒர்க்ஸ் வந்து நான் சரிகமப்பா உள்ள போட்டேன், ஹார்ட் ஒர்க் பண்ணி உள்ள போயிட்டேன். ஸோ அங்கே என்னால் முடிஞ்ச ஹார்ட் ஒர்க் போட்டேன். ஐ கேம் இன்டு டாப் 10. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ அங்கே போய் நான் போயிட்டேன், என்னோட கோல் முடிச்சிட்டேன். அந்த மாதிரி. உங்க கூட காம்படிட்டர் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? மெகா ஆடிஷன்ல வந்து 50 வந்தாங்க, 50 மெம்பர்ஸ். அப்புறம் 25 மெம்பர்ஸ் வந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து 25, அப்புறம் எலிமினேட் ஆகி டாப் 10 வரைக்கும் வந்தாங்க. மேடைக்கு வந்த பின் நீ பள்ளி படிப்பும் சமைச்சரியாயா? ஐ மீன் எப்படி சொல்றதுன்னா, இப்ப டெலிவிஷனுக்குள்ள போனதுக்கப்புறம் இல்லை ஈவெண்ட்ஸ்லாம் பண்றீங்களா, அப்போ வந்து நீ ஸ்கூல் லீவ் போறது அந்த மாதிரி கேப் எடுக்குதா, இல்ல ஸ்கூல் டீச்சர்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, எப்படி ரெண்டும் ஈக்குவலா பாக்குற? பேலன்ஸ் எப்படி பண்றேன்னு கேக்குறீங்களா? அது வந்து ஸ்கூல்ல வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, லைக் டேலண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி மீ, எல்லாருக்கும் தெரியும் ஐ அம் குட் சிங்கர், இது அதெல்லாம் எல்லாம் தெரியும். ஸோ அவங்க வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கேட்டா ஓகே. பட் அது வந்து கொஞ்சம் இந்த சரிகமா பார்க்க போறப்பெல்லாம் கொஞ்சம் அது கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆச்சு. ஸோ ஐ கான் கோ டு ஸ்கூல், சிலபஸ் எல்லாம் என்ன முடிக்கல, அதெல்லாம் இன்னும் நிறைய இருந்தது. ஸோ அப்போ வந்து பட் இப்போ ஓகே, லைக் இன்னும் நிறைய ஷோஸ் எல்லாம் போறோம், அவங்க சப்போர்ட் பண்றாங்க எனக்கு. ஸோ அதை நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன். கல்வியை கடைபிடிப்பது முக்கியமா இல்ல ஃபேம் வந்தா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறேன்? இல்ல, ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ 12th முடிக்கிற வரல நீங்க ஸ்டடீஸ் தான் இம்பார்ட்டன்ட். அது முடிச்சுட்டு உங்களோட டேலண்ட்டை நீங்க எல்லாருக்கும் காமிக்கணும்னா இட்ஸ் எல்லாமே யூ ஹேவ் டு ஷோ யுவர் டேலண்ட். என்ன தெரிகிறது? டாப் 10 क्वेश्चंस பார்க்கறார். ஓகே ஓகே. நீ டாப் 10 வர்றதுக்கு உங்க அம்மா அப்பா உனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி என்னோட மம்மி டாடி தான் எனக்கு இந்த இவ்வளவு தூரம் சிங்கிங்க்கு வரேன்னா அதோட முழு காரணமே மம்மி டாடி தான். ஸோ அவங்க தான் எனக்கு எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. லைக் நான் என்ன கிட்டாலும் அதை வாங்கி கொடுப்பாங்க. என்ன எனக்கு இது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா அதை உன்னால முடியும், அந்த மாதிரி எனக்கு ரொம்ப இது லைக் இன்ஸ்பைரேஷன் பண்ணுவாங்க நிறையா. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. எந்த சாங் பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச பிறகு நீ அழுதுருக்க? சரிகமபால வந்து டெடிகேஷன் ரவுண்ட் ஒன்று நடந்தது. அப்ப என்னோட அக்கா வந்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பாடுறப்ப ஷி வாஸ் எமோஷனல். அவங்களுக்கு டெடிகேஷன் பண்ணேன். ஸோ ஷி காட் எமோஷனல், ஸோ ஐ காட் எமோஷனல். ஸோ அப்போ ஸ்டேஜ்ல பார்த்தேன் அந்த வீடியோ. ஆமா. தேங்க் யூ டீனோ. ஸோ அப்போ ஐ வாஸ் எமோஷனல். பாடும்போது எப்போதாவது பயம் வந்திருக்கா? அந்த பயத்தை எப்படி எதிர்கொள்வீங்க? அது பயம் வராது எனக்கு, அது ஏன் தெரியல, எனக்கு வராது. அதை வந்து ஓவர் கம் பண்ண வந்து யூ கேன் டூ இட் அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன்னா, ட்ரை பண்றவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணா நம்ம பயத்தை வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா டிப்ஸ்?
ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். நீங்க பண்றது வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ற வரல, நீங்க இப்ப ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னா அப்போ வந்து நான் பண்றது கரெக்ட் தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களால மிஸ்டேக்ஸ் கரெக்ட் பண்ண முடியாது. ஸோ உங்களோட அந்த இப்போ நீங்க ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க, டுமாரோ இப்போ நீங்க பாட போறீங்கன்னா அந்த ஸ்டேஜ்ல போயிட்டு என்ன எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், 100% எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நீங்க கான்ஃபிடென்ட்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது, உங்களுக்கு பயமே தெரியாது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு நாள் நீ பாடலே விட்டுடலாம் அப்படின்னு நினைச்சதுக்கா? இல்ல, ஒரு நாள் கூட இல்ல. நினைச்சதில்ல. வாய்ப்பு கிடைக்காம வில்லேஜ்ல இருக்கிற பசங்க நினைக்கிறப்போ உனக்கு என்ன தோணும், நீ என்ன செய்ய நினைக்கிற? அவங்களோட சைல்டோட டேலண்ட் வந்து பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்போ அவங்களுக்கு வந்து தெரியும். அதுக்கு வந்து சில்ட்ரன் வந்து அவங்களோட டேலண்ட் வந்து எப்படி பண்ணணும்ட்டு அவங்க திங்க் பண்ணணும். எப்படி பீப்புள்ஸ்க்கு என்னோட டேலண்ட் இந்த மாதிரி தான் என் டேலண்ட் அப்படின்னு எல்லாருக்கும் வெளிக்காட்டணும்னா அவங்க வந்து அதுக்கான நிறைய ஹார்ட் ஒர்க்ஸ் போடணும். அப்புறம் வந்து இந்த மாதிரி ஷோஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன ஷோஸ், சின்ன சின்ன காம்படிஷன்ஸ் அப்படியெல்லாம் நீங்க போனீங்கன்னா கூட அதுல வந்து பீப்புள் இந்த பையன் நல்லா பாடுறானே இவனை நெக்ஸ்ட்ல கூப்பிடணும், இந்த பொண்ணு நல்லா பாடுறாங்க நெக்ஸ்ட்ல கூப்பிடணும் அப்படின்ட்டு அவங்க இன்னும் அவங்க நிறைய ஃபேமஸ் ஆனீங்கன்னா இந்த மாதிரி டிவி ஷோஸ்க்கெல்லாம் போகலாம், ஈஸியா போகலாம். வெளியே வர பேரண்ட்ஸோட கையில தான் இருக்கு. பேரண்ட்ஸோட கையிலயும் இருக்கு, சில்ட்ரன்ஸோட கையிலயும் இருக்கு. சில்ட்ரன்ஸ் வந்து அவங்களோட டேலண்ட்டை வச்சு அதுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டாங்கன்னா பேரண்ட்ஸும் அதை புரிஞ்சுட்டு அவங்களை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ பாடுறதுக்காக பள்ளி போக முடியாம இருந்த ஒரு நாள், அந்த சாக்ரிஃபைஸ் உனக்கு கஷ்டமா இல்ல அதுவே வெற்றிக்கு வழியா? இல்ல, இது வந்து சடனா டேடி வந்து ஒரு ஈவெண்ட் புக் பண்ணியிருந்தாங்க எனக்காக. ஸோ அப்போ வந்து எனக்கு ப்ராக்டிஸ் பண்ண அவ்வளோ டைம் இல்லை, எனக்கு நிறைய சாங்ஸ் பாட அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா டைம் கிடைக்காதுன்ட்டு நான் ஒன் டே ஹாலிடே போட்டுட்டேன். ஸோ அப்போ வந்து எனக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ண டைம் கிடைச்சிது, நான் நல்லா போய் பெர்ஃபார்ம் பண்ணேன். ஸோ ஸ்கூலுக்கு வந்த உடனே நான் எல்லாம் எழுதிட்டேன். ஸோ இட்ஸ் வெற்றி ஒன்லி ஃபார் மீ. ஸோ ஸ்கூலுக்கு வந்து கூட நான் அந்த ஹோம்ஒர்க்ஸ் இல்ல அந்த நோட்ஸ் கூட நான் முடிக்கலைன்னா எனக்கு வந்து அது ஒரு இதாக தான் இருந்திருக்கும். பட் நான் முடிச்சிட்டேன். ஸோ இட்ஸ் எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருந்தாங்க. பெர்ஃபெக்ட். அவங்க விஷயத்துல நம்ம பெர்ஃபெக்ட்டா இருந்தா நமக்கு ஓகேவா? ஆமா ஆமா. ஓகே. நீ உன்னோட கனவுக்காக எதையாவது விட்டு கொடுத்துருக்கியா? கேம்ஸ், எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றது? இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் இல்ல. பட் இந்த சாப்பிடுறது, ஐஸ்கிரீம், ஜூஸ் அதெல்லாம் குடிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் யூஸ்லெஸ் திங்ஸ், எப்பயாவது யூஸ்லெஸ் திங் பண்ணுவேன் நான். எப்பயாவது சும்மா டிராயிங் பண்ணிட்டு இருப்பேன், அதெல்லாம் யூஸ்லெஸ் திங்ஸ் இல்ல. அதனால அதை விட மியூசிக்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா ஃபியூச்சர்ல எனக்கு ஹெல்ப் ஆகும். இப்போ சும்மா டேலண்ட் தான், பட் மை ஃபியூச்சர்ல வந்து என்னோட கோல் வந்து மியூசிக் தானே. அதனால இந்த மாதிரி கொஞ்சம் டிராயிங் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய திங்ஸ் யூஸ்லெஸ்ஸா நான் பண்றேன். சோ அதெல்லாம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நான் இதுக்கு பண்ணினா இதெல்லாம் ஃபியூச்சர்ல எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. உன் பெயரை பெருமையாக சொல்லும் அம்மாவுக்கு நீ நேரில் சொல்ல முடியாத ஒரு விஷயம் இங்க சொல்லுவியா? Thank you for all your sacrifices and your help, support. நமக்குன்னு ஒரு கோல்னு வச்சுக்கிட்டு அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம்ல, அப்ப நம்மளோட நார்மல் லைஃப் வந்து மிஸ் ஆகுதா அப்படின்னு? அப்படியே தோணுது. லாஸ்ட் क्वेश्चन. ஓகே. உனக்கு சக்சஸ் வந்தாலும் ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் எப்பவும் உனக்கு சப்போர்ட்டா இருக்கிற ஒரு பர்சன் யாரு? One person? Yes. Only one person? Parents. சித்தர். அது இரு, நான் நார்மலா பேரண்ட்ஸ் அவங்க எல்லாம். சித்தா, மை சித்தா. அவங்க வந்து லைக் ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் இது இருந்தாலும் நீ சூப்பரா பண்ற அப்படின்னு என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணுங்க சித்தா. ஓகே ஷேர். நன்றிகள் எங்கள் சேனலுக்காக உங்க டைம் ஒதுக்கி. ஓகே. லாஸ்டா எங்களுக்காக ஒரு சாங் மட்டும் பாட முடியுமா? செழித்த அழகில் சிவந்து நிற்கும் செந்தேனே, என் கழுத்து வரையில் ஆசை வந்து நின்றேனே, வெறித்த கண்ணால் கண்கள் வேங்கும் பெண்மானே,
உன் கணத்து குந்தலின் காட்டுக்குள்ளே காணாமல் நான் போனேனே இருதயத்தினுள்ளே ஓலை ஒன்று கோதிக்க எந்த மூடி போட்டு நான் என்னை மறைக்க தொடட்டுமா தொல்லை நீக்க தங்கத்து அமர மகளே வாருகை தத்தித்தாவது மனமே வாழகை வெள்ளம் மன்மத வெள்ளம் சிறு விரிசல் கண்டது உள்ளம் இவையெல்லாம் பெண்ணே உன்னாலே தங்கத்து அமர மகளே தத்தித்தாவது மனமே தங்கத்தாமரை மகளே தத்தித்தாவது மனமே வா. தேங்க்யூ அண்ணா. சூப்பர் சூப்பர் சார்